தங்கமயிலின் தங்க மாங்கல்ய கலெக்ஷன்ஸ்ல ஏராளமான நகைகள், எண்ணற்ற டிசைன்கள். தங்கமயிலின் தங்க மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ். தங்கமயில் ஜுவல்லரி தமிழகமெங்கும். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திமுகவினர் இன்னும் அந்த தோல்வியை முழு மனசா ஏத்துக்கல, அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கான இன்னும் ஓகே தோல்வி வந்துருச்சு, அடுத்த ஸ்டெப் பார்ப்போங்கிறதுல நகர்லையும் தோணுது. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, திமுகவுடைய தோல்விக்கு கழக தலைவரா அதனுடைய பொறுப்பை நானே ஏத்துக்கிறேங்கிறார். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சொல்றாரு. உதயநிதி அவர்களும் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் அனைவரும் ஒரு விதமான மாய ஜாலைக்குள்ள மூழ்கி சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கும்பொழுது திமுகவினரும் இந்த தோல்வியவே அக்செப்ட் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மன. அதை விட அடுத்த கட்டத்து போய் திமுக தலைவர் நடப்பதே திமுக ஆட்சி தான்ட்டார். அதில் நடப்பதே திமுக ஆட்சி. என்னென்ன எங்கள் நலத்திட்டங்கள் தானேப்பா தொடருது. அப்போ அம்மா உணவகம் தொடர்ந்து இருந்துச்சு லாஸ்ட் 5 இயர்ஸாக. அப்போ நடப்பதே ஏடிஎம் ஆட்சி தானே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாருன்னு. லாஸ்ட் 5 இயர்ஸாக அம்மா உணவகம் தொடர்ந்துச்சுல. அது மாதிரி ஏடிஎம்கேல கொண்டு வந்து பார்த்து அத்திக்கடை அவிநாசி திட்டம் ஏடிஎம் ஆட்சியில் கொண்டு வந்தது தான். அதை நீங்கள் தான் நிறைவேற்றி வச்சிங்க. கோயம்புத்தூரில் பெரிய பாலம், அந்த பாலம் ஏடிஎம் ஆட்சியில் போடப்பட்டது, முடிச்சது நீங்கள் தான். அப்போ வேலுமணி நடப்பதே அதிமுக ஆட்சி தான் போன வருஷம் சொல்லியிருந்தாருன்னு. எடப்பாடி பழனிசாமி நடப்பதே அதிமுக ஆட்சி சொல்லியிருந்தாருன்னு. அப்போ அது அவர்கள் என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்து நகருவாங்க. புரிஞ்சுக்கிடாமல் தங்களையோ அடுத்தவங்களையோ ப்ளேம் பண்ணுறாங்கன்னா அது அடுத்தடுத்து நகர சிரமம். இது போல் மக்கள் மாயாஜாலத்தில் கிளுகிழுப்பையை பார்த்து குழந்தைய பார்த்து ஏமாந்துட்டாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டா. இதே மாதிரி அமரர் கலைஞர் சொல்லியிருக்கார், தமிழன் வாழை மட்டையாக மாறிட்டான், சோற்றால் அடித்த பிண்டமாக மாறிட்டான். யாருங்க? தமிழர். அதனால ஓட்டு போடலாம் சொல்லியிருக்கார். இதுக்கு முன்னாடி அவங்க கற்பூரமாக இருந்தால் வாழை மட்டையாக மாறிட்டான், எவ்வளோ பொறுத்தினாலும் பற்றிக்க மாட்டேங்குது, சோற்றால் அடித்த பிண்டமாக இருக்கிறார் பல முறை சொல்லியிருக்காங்க. அது அந்த வெற்றி மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்புன்னு முதல்ல சொல்லிடுவாங்க. அடுத்த வரி இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அது நடக்கக்கூடியதா? அதெல்லாம் மேட்டரில் நீங்கள் யாரை ப்ளேம் பண்ணுறீங்கிறது கேம் இல்லை. உங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா அது டிஎம்கே இருந்தாலும் சரி ஏடிஎம்கே வந்து தே கேன் கம் பேக். அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு பேச்சு போனதை நம்மளே ஒரு நேர்காணலின் போது பேசிட்டு இருக்கோம். ஆமா அந்த மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். திரும்ப அவர்கள் இதை பொதுவெளியில சொன்னதுக்கு பிறகு மக்கள் கிட்ட இருந்து எழக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, மக்கள் எல்லாரும் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஆனா அப்படிப்பட்ட ஒரு தனி நபரை தோற்கடிக்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைறாங்க அப்படின்னா ஏன் விஜய் வரக்கூடாதுங்கிறது இவங்க ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற ஒரு கேள்வி எழுது. 2-3 ஆஸ்பெக்ட் இருக்கு நீங்க சொன்னதுல. மக்கள் திரு விஜயுடைய தாவேக்காக்கு தனி பெரும்பான்மை கொடுக்கலங்கிற மறந்துடும். அதனால மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா தனி பெரும் கட்சியா தேர்ந்தெடுத்திருக்காங்க, தனி பெரும்பான்மை கொண்ட கட்சியா தேர்ந்தெடுக்கல. சிங்கிள் லார்ஜஸ்ட் வேற, மெஜாரிட்டி வேற. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மெஜாரிட்டிக்கு 118 சீட் தனியாக வச்சுருக்கணும். இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 7-8 சீட் கம்மியாக இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அதில் அட்லீஸ்ட் அவங்க கம்மியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தனி பெரும்பான்மை கொடுக்கல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான், மாற்று கருத்து இல்லை, அதில் குழப்பமே இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது இவங்களுக்கு எதிராக வேறு நிறைய சீட்டு கொடுத்துருக்குறாங்க மக்கள். சரிங்களா? இப்போ இவங்க 106, 108 தான் வச்சுருந்தாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடியது பூரா இவங்க தான் வாங்கியிருக்காங்க. 120 வரைக்கும் இவங்க எதிராக தான் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். 124 சீட் வரைக்கும் எதிரணி தான் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது தாவேக்கா அல்லாத. அப்போ இது மாதிரி குரூப் சேர்றது இந்தியாவில் இது முதல் முறை அல்ல. நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல் திரு விபி சிங், திரு சந்திரசேகர், திரு ஐகே குஜ்ரால், திரு வாஜ்பாய், தேவகவுடா, இதை மாதிரி பலர் 10 எம்பி, 12 எம்பி, 15 எம்பிலாம் வச்சுட்டாங்க, வாஜ்பாய் தவிர மற்றவங்கலாம். சரிங்களா? தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி நிறைய வச்சுருக்காங்க. 98 ஒரு அலையன்ஸு, 99 வேறு அலையன்ஸுன்னு ஒரு வருஷத்தில் மாறி போயிருந்துருக்காங்க. இதை மாதிரி நிறைய மாறி இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பீகாரில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசப்பட்ட விஷயம் பீகாரில் நடந்துருச்சு. பாஜகவுக்கு எதிராக லாலு பிரசாத்தும் நிதிஷ்குமார் ஒன்று சேர்ந்தாங்க. சேர்ந்து போய் அவங்க வெளில பார்த்து நடந்தாங்க. கர்நாடகாவில் நடந்துச்சு, மகாராஷ்டிரா நடந்துச்சு. மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணியில் இருந்த சிவசேனா தனியாக போய் சிவசேனா கூட காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸ் சேர்ந்து வச்சாங்க. ஸோ மாற்று கட்சிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பது புதிதல்ல, நிறைய முறை நடந்திருக்கு. அதனால் திமுக பண்ணதை கொலை கூத்து. வாட் என்ன, ஹவு டேர் யூ கேன் டூ திஸ் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் தொண்டர்கள் மத்தியில் இது ஏற்கவே முடியாது. ஏன்னா திமுகவை எதிர்ப்பில் தான் அதிமுகவே வளர்ந்துச்சு. அதிமுக மேலே முக்கியமான கம்ப்ளைண்ட்டு தேவையான அளவுக்கு திமுகவை எதிர்க்கலையோங்கிறது தான். அதை எதிர்த்ததுனால தான் அவர் வந்துட்டார். இப்போ பாருங்கள், தீய சக்தின்னு திமுக யார் சொன்னா? பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைங்கிற காட்டிட்டீங்க. இதை முதல்ல சொன்னது எம்ஜிஆர். இது முதல்ல சொன்னது எம்ஜிஆர். அதற்கு பிறகு சொன்னது ஜெயலலிதா. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க, சைலண்ட் ஆயிடுச்சு. திடீர்னு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொன்ன விஷயத்த ரொம்ப நாள் கழிச்சு இவர் எடுக்கிறார். அதை எப்படி ரைமிங் எடுத்துறாரு? ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னா ஸ்லோகன் மாதிரி போயிடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க. அப்போ தீய சக்தி திமுக யார்பா சொன்னா? விஜய் தான் சொன்னார்.
பாஸ் ரொம்ப காலமாக ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், இப்போ சொல்லலை. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அதிமுக மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டே நீங்கள் திமுக அந்தளவுக்கு எதிர்க்கல. அப்போ திமுக அந்தளவுக்கு எதிர்த்த ஒரு கட்சி அங்கே வந்துருந்துச்சு. சரிங்களா? அப்போ அதிமுக திமுக ஒன்று சேர்ந்தா 2 பேருக்குமே அரசியல் இல்லாமல் போயிடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொகுதியில் அவங்களே தான் போட்டிட்டு இருக்காங்க. இவரை ஒழிப்பேன், அவர் ஒழிப்பேன், இவர் தான் கிளம்பியிருக்காங்க. அப்போ இவங்களும் ஒன்று சேர்ந்தா அது வந்து கட்சியோட முறையிலே வந்து கெடுத்துரும். அது எங்கே பண்ணலாம்? எந்த மாதிரியான ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா, இனிமே வாழும் வழி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கணக்கும் பார்க்கக்கூடாது. எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதான். எப்படி இருந்தாலும் சர்வைவலுக்கு வந்து நீங்கள் இது நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா நீங்கள் பார்க்கக்கூடாது. உயிர் நீர்னு சொல்லுவாங்க, பிழைக்கிறதுக்கு தண்ணி வேணும். அப்படி நீங்கள் போனால் நீங்கள் பார்த்துக்கலாமே தவிர மற்றபடி இப்போ வந்து அப்படி ஒன்றும் கெட்டு போயிடல. ஸோ இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா விஜய்க்கு எதிரான இல்லை, எல்லா ஊரும் நடந்திருக்கு, பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடக்க முயற்சிக்கப்பட்ட விஷயம்ல, இதுக்கு முன்னாடி பல முறை நடந்திருக்குங்கிற பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலே பண்ணி காட்டிருச்சுன்னு பார்க்குறோம். திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இன்னமும் திமுக கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்கிற கட்சி தான் ஆதரிச்சுட்டு இருக்கான்னு பார்க்குறோம். நேற்று வந்து தஞ்சாவூரில் திருமண விழாவில் திரு ஸ்டாலின் பேசுகிறாரு, நடப்பதே திமுக ஆட்சி தான். என்ன கணக்கு? திமுகவுடைய கூட்டணி கட்சியில் தான் ஆதரிச்சுட்டு இருக்கிறாங்க. IUML-ம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இவங்க விடுதலை சிறுத்தைகளும் யாருடைய கட்சி, யாருடைய கூட்டணி? அப்போ இவங்க ஆதரிச்சிருக்காங்க. அப்போ வந்து கூட்டணி மாறி போனது ஒன்று நீங்கள் ஷாக்காக இருக்கணும் இல்லை. தாவேக்கா வந்து திமுக கூட்டணி கட்சியில் பூரா திட்டிச்சா இல்லையா? காங்கிரஸ் சுப்ராத்தனும் சேர்ந்து நேற்று வரைக்கும் காங்கிரஸ் உங்கள் கூட சேர்ந்துருந்து, அவங்க கூட சேர்ந்துருந்துச்சு. இப்போ உங்க கூட சேர்ந்து காங்கிரஸ் புனிதமாக இருந்தா அமைச்சர் இடம் கொடுக்க போகிறீங்க. அப்போ அரசியலில் இதெல்லாம் ராஜதந்திரத்தில் சேர்த்து பச்சோந்தித்தனத்தை சேர்த்துக்கிடு. என்னப்பா இப்படி போயிட்டீங்க அந்த சமாச்சாரம். நம்ம தான் காமன் மேன் உட்காந்துட்டு இப்படி அவன் போயிட்டானா அவன் இப்படி வந்துட்டானா நம்மளா புலம்பிகிட்டு இருப்போம். அவங்கவங்க வெற்றியை நோக்கி எல்லாம் நடந்துக்கிடுவாங்க. அதனால் அது பெரிய ஷாக் இல்லை. ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்று சேர்றது மூலமாக அந்த 2 கட்சிகளும் பின்னடைவு. நீங்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிற மேட்ரு இல்லை. அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சி 4 வருஷம் தக்க வச்சுக்கிடுவாங்க. ஆனால் 2 கட்சியில் ஒன்று உத்தரவாதமாக காணாமல் போயிடும். அதுதான் நடந்திருக்கும். ஸோ இது வந்து நடக்காமல் போச்சு, எதிர்காலத்தில் நடக்காமல் போகும்னு சொல்ல முடியாது. நான் வந்து ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், பிஜேபிக்கு எதிராக இந்த 2 கட்சி ஒன்று சேருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அது நடக்க போகுது. பிஜேபிக்கு முன்னாடி தாவேக்கா முந்திக்கிடுச்சு. தாவேக்கா அதை செஞ்சு காட்டுச்சு. பிஜேபியால் முடியாத பல விஷயங்களை தாவேக்கா செஞ்சு காட்டு. இந்த விஷயத்த பேசும்போதே வந்து திருமாவர்கள் சொன்னாங்க, என்ன வந்து முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை போச்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சூட்சுமத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன், நான் அதுலேருந்து விலகிட்டேன்னு பேசியிருக்காரு. சூட்சமம் பொழுது என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு வேளை திருமாவர்களை வச்சுங்கிற ஒரு திருமாவளவன் அவர்கள் சம்மதித்திருப்பார். அப்புறம் பிற டயத்தில் அது நடந்தும்டா. அது இட் வாஸ் டூ டிலே. பை தென் இவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. அதில் லேட் ஆச்சு. இப்போ வந்து நான் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன். அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். அவங்க வந்து வாங்க சேருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாஸ் வந்து இன்க்ரிமெண்ட் தரேன்றார். இல்லை பாஸ் நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியுங்களா? நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் ஆஃபர் லெட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி இவங்க வந்திருந்தாங்கன்னா நான் கன்சிடர் பண்ணியிருப்பேன். உனக்கு இன்க்ரிமெண்ட் தரேன் நீ போகன்னு சொன்னால் கன்சிடர் பண்ணியிருப்பேன். திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பேசுறதுக்கு முன்னாடி ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டார். அந்த அங்கே வந்து அங்கே ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டார். அப்படிங்கிறது வந்து இன்னும் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். அதனால் அவர் தாவேக்காவுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குற முடிவு இருக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ப்ரொப்போசல் எப்படி நடந்துச்சுன்னா, முதல்ல அதிமுக ஆட்சி திமுக தயவில் அப்படி நடந்துச்சு. அப்போ திமுக கூட்டணி கட்சிகளெல்லாம் வச்சுக்கலாம், அதிமுக கூட்டணி கட்சிகள் தான் இருக்கலாம், பாஜக மட்டும் இருக்கக்கூடாது, திமுக ஆட்சியில் பங்கேற்காது. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அப்படி இல்லைன்னொன்னே இதே ஆஃபர் அப்படியே வச்சுக்க, எல்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, டிஎம்கேடைய தயவில் அதிமுக ஆட்சியா, அது எப்படிங்க சரி வரும் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார், மற்றவர்கள் ஏற்கலை. அப்போ அது ஒரு உறுத்து தான். வாங்க நம்ம வந்து திருமாவளவனுடைய ஆட்சின்னு சொல்லிடுவோம், திமுக அவருக்கு சப்போர்ட் பண்ணுது, நாம் அவருடைய அமைச்சர்களை பங்கேற்கிறோம். இப்போ அதிமுகவில் ஒரு செட் அமைச்சர்கள் ரெடி ஆகிட்டாங்களா, பங்கேற்போம் ரெடி. அதை மாதிரி ஒரு 2வது ப்ரொபோசல் வச்சாங்க. இந்த 2வது ப்ரொபோசல் வந்து எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு ஷேர் பண்ணுற விஷயம் இல்லை. உங்களை போய் நேராக பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும். அதுக்கு எப்படிப்பா அவர் ஒத்து வருவார்? இல்லைண்ணே நான் பேசிட்டேனே. இப்போ இவர் சம்மதிக்க மாட்டார். இல்லைண்ணே அவர்கிட்டையும் பேசிட்டேனே. அப்படி அப்போ அவர் சம்மதிச்சார். நீ அங்கே போய் உட்காந்து ஒரு குரூப் காலில் போய் பேசணும். திருமாவளவர்கள் வந்து கொடுத்த பேட்டியில், நியூஸ் 18 கொடுத்த பேட்டியில் என்னை குரூப் காலில் எடுத்தாங்கங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சும்மா சொன்னேன், இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல. திரு ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமி பேசணும்னு வச்சுக்கோங்க, பேசணும். அவங்க வந்து 2 பேரும் மட்டும் பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படி பேச மாட்டாங்கல்ல. அது எங்கேயாவது ஒரு சர்ச்சையார் யாராவது ஒருத்தர் போட்டு கொடுப்பான். அப்படின்னு சொன்னாங்க. திரு ஸ்டாலினோ திரு எடப்பாடி பழனிசாமியோ XYZ உடைய ஃபோனில் இருந்து அவங்க பேசுவாங்க. அண்ணே நான் வந்து சோன்சோ பேசுகிறேண்ணே, தலைவர் இருக்கிறாருன்னே பேசுகிறேன். ஸோ அந்த கால் அப்படி அப்படிப்பட்ட காலில் தான் பேசிடும்போது அது வந்து நீங்கள் 5-6 பேர் கன்வின்ஸ் பண்ணணும். முதல்ல எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அறக்க பறக்க ஓடி வர மாட்டாங்க. அதெல்லாம் ஒத்து வராதுங்க அப்படின்னு திருமாவளவன் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. இல்லைண்ணே அங்கே பேசுகிறேன், அப்படியே எல்லாம் ஒத்துட்டாங்க, ரைட் வாங்க அப்படின்னு சம்மதிப்பாங்க.
அந்த காம்ப்ரமைஸ் நடந்து கன்விக்ஷன் ஆகிறதுக்குள்ள இவர் இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ரிலேஷன் அந்த ஆஃபர். அதான் பிரச்சனை. அந்த அந்த இது முதல்ல நடந்துச்சு. இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி திமுகவுடைய ஆதரவு அப்படிங்கிறதுக்கு பதிலாக முதல்ல வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய முதலமைச்சர் 2 பேரும் ஆதரவு வந்தாங்கன்னா அது நடந்தாலும் நடந்திருக்கும். ஸோ திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப லேட்டு, இனிமே வந்து செட்ரேட் பண்ணி நம்ம போய் முடியாதுன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் அறிவிச்சிட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் வீரபாண்டியனுடைய அறிவிப்பு நீங்கள் பார்க்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநிலத்தில் அறிவிக்கும் போது நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா எங்களோடு சேர்ந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அறிவிப்பதாக இருந்தது. அவருடைய கூட்டம் தாமதமாகி கொண்டிருக்கிறது, அதனால் அவள் வர இயலவில்லை, அவருக்கும் சேர்த்து நாங்கள் அறிவிக்கிறோம், எங்களுடைய முடிவை தான் அவரும் எடுக்கப் போகிறார். அதற்கப்புறம் அவருக்கு ஃபோன் வருது. அவர் திருமாவளவன் அவர்கள் பதிவு பண்ணுறார், நான் கீழே ப்ரெஸ் மீட் இப்போ கொடுக்குறக்கா கீழே இறங்கி வர்றேன், அந்நேரம் ஒரு கால் வருது, அண்ணே ஹோல்டு பண்ணுங்க நம்ம சமாளிச்சலான்னு பேசுகிறேன், எல்லாம் சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு. பை தென் இட் வாஸ் டூ லேட். அதை அவரே சொல்கிறார். அதான் மேட். அப்போ வந்து இந்த ஆஃபர் ரிவர்ஸில் வந்து இருந்துச்சுன்னா அவர் சம்மதித்திருப்பார். ஸோ அவருமே சீச்சி இந்த பழம் புளிக்கும் தான் சொன்னார். ஏன்னா வரல, அந்த நடந்துச்சுன்னா அதுவும் சொல்லுவோம். ஏன்னா திரு ரவிக்குமார் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார், அதை திருமாவளவனே பதிவு பண்ணுறார். திரு வன்னியரசு பதிவே போட்டார், துணை முதலமைச்சராக இல்லை, எங்கள் தலைவர் முதலமைச்சராகவே அவர் வாய்ப்புன்னு பதிவு போட்டார். எப்படி வரும் இந்த ஸ்பீச் எல்லாம், இந்த டாக்கெல்லாம் எப்படி வரும்? அது கடகடன் ஓடிடுச்சு. அந்த ஓடி முடிஞ்சு செட்டில் ஆகிற நேரத்தில் இட் வாஸ் டூ லேட். ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பல பேர் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. யார் யாரெல்லாம் அங்கேருந்து பிரிஞ்சு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோமோ, இன்றைய தினம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களுக்கிடமே திருப்பி போய் சேர்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆதரவு கொடுத்தவர்கள் மீண்டும் அங்கே சேரும் பட்சத்தில் அந்த ஆதரவுகள் குறையுமா விஜய் அவர்களுக்கு? விஜய் அவர்களுடைய ஆட்சி தக்க வைக்கப்பட்டு விட்டது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். குறைந்தபட்சம் 6 மாதத்துக்கு செகண்ட் பாயிண்ட். ஏன்னா ஒரு நம்பிக்கை தீர்மானத்திற்கும் அடுத்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கும் இடையில ஒரு 6 மாதமாவது கேப் இருக்கணும். வாரம் நம்பிக்கை தீர்மானம் நடத்திட்டு இருக்க முடியாது. இது வந்து அரசமைப்பு, அது வந்து விதி, ரைட்டு. அதனால் வந்து இப்போதைக்கு ஆபத்து இல்லை, அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு அது ஆபத்து இல்லை. அப்படியே ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கல ஆக்சுவலாக. அதாவது திரு எடப்பாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆஃபர் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அது முழுசாக ஆஃபர் இல்லை, ஒரு ஆஃபர் மாதிரி. திரு செம்மலை ராஜினாமா பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் போகிறாங்க போது எல்லாரும் சொல்கிறாங்கப்பா பேசி தீர்த்துக்கோ எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா ஏடிஎம்கேவே கம்ப்ளீட்டாக காணாமல் போயிருமோன்னு ஏடிஎம்கேக்காரங்க பூரா கதறாங்க. ஏடிஎம்கேக்காரங்க பூரா வந்து என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அவங்களுக்கு தோல்வியை விட இப்படி மனம் உடைந்து போனதான் நீங்களும் வந்திருக்கீங்க, நானும் வந்திருக்கேன், அவர் எல்லாருமே வந்திருக்கும் போது ஒரு அந்த முறையில் இறங்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையின்மை, ஒரு அவநம்பிக்கை வந்து பெருசாக இருந்திருக்கும். அதுதான் இப்போ அந்த கட்சியில் இருக்குது. அந்த கட்சிக்கு வந்து இப்போ தேவை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு சியர் லீடர். கமான் அப்படின்னு அது எந்திரிச்சு வந்துடுவாங்க. அது இல்லைங்க, எல்லாரும் ஒருத்தர் என்னங்க அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் வந்து போச்சுங்க அப்படின்னு உட்காந்து ஜெயிச்சவங்களும் ஹாப்பியாக இல்லை. அவங்களுக்கு என்ன மொத்தமாக போயிடுச்சோ அப்படிங்கிற கவலை இருக்காங்க. இந்த அவநம்பிக்கை வந்து அவங்களை மொத்தமாக இறக்கி அமைக்கிருச்சு. ஸோ இந்த ஆஃபர் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் தான் போச்சுலாளுங்கிறது இப்போ வரைக்கும் டிஸ்பியூட் பண்ணலன்னு அவங்க சொல்லிட்டாங்க. திரு சி வி சண்முகம் பேட்டியிலே சொல்கிறார். ஆனால் பொதுக்குழுவை கூட்டுங்கன்றார். பொதுக்குழுவை கூட்டினா அங்கே அடுத்த பஞ்சாயத்து இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி பொதுக்குழு வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டுச்சு, யாருக்கு இருக்கணும் யாருக்கு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த முறை பொதுக்குழு வந்து இவங்களுக்கு ஆள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவரும் ஆள் ரெடி பண்ணணும், இவரும் ஆள் ரெடி பண்ணணும். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, இதை நிறைய பார்த்துருக்கிறார். அதனால ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, அவர் சுலபமாக அவர் செஞ்சிட முடியாது. இப்போ எப்படி இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் நீக்கிட்டே போனாரோ அது சரி, அதை மாதிரி பொதுக்குழு உறுப்பினர்களையும் நீக்கிட்டே போகணும், சேர்த்துக்கிட்டே போகணும். அந்த நம்பரை திருப்பி அவர் வந்து ரீஅலைன் பண்ணணும், அப்புறம் தான் சேருவார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், திரு டிடிவி தினகரனும் திரு ஓபிஎஸ் அவர்களும் 2ஆக பிரிஞ்சு இருந்தபோது திரு டிடிவி தினகரனுடைய அணியில் தான் திரு இபிஎஸ் இருந்தார். அன்னைக்கு தேதிக்கு திருமதி சசிகலா, திரு டிடிவி, திரு இபிஎஸ் 3 ஒரே அணி, ஓபிஎஸ் தான் வேறு அணி. மறுநாள் நடந்துருச்சு, திருமதி சசிகலாவும் திரு டிடிவி தினகரனும் கழட்டி விடப்பட்டாங்க. அப்போ அந்த அணியில் இருந்த திரு இபிஎஸ் மட்டும் தான் தனியாக நிற்கிறார். அவர் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த போது இபிஎஸ் வந்து தலைமை நிலைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை நிலைய செயலாளர், அன்னைக்கு பொதுச்செயலாளர் கிடையாது. அந்த போஸ்ட்டில் தான் இப்போ திரு வேலுமணி இருக்கிறார். சரிங்களா? அதனால் வந்து இவங்க வந்து தெரியும், நம்ம நாளைக்கு ஒரு பொதுக்குழு கூட்டினா அது என்ன மாதிரி போய் வெடிக்கும்னு தெரியும். அதனால் இந்த நம்பர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ண பிறகு தான் பொதுக்குழுவை கூட்டுவார். அது வரைக்கும் டைம் ஆகும். ஸோ பொதுக்குழு கூட்டப்பட்டால் தான் என்ன தெரியும். அதற்கெல்லாம் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டிய அவசியம் இப்போ இல்லை, அது மேண்டேட் இல்லை. அந்த கட்சியுடைய விதி ஒன்று வலியுறுத்துது, 1/3 நம்ம வந்து மெம்பர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா பண்ணணும் அப்படிங்குது. அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்துச்சுன்னா ஹீ இஸ் இன் ட்ரபிள். அப்படி இல்லை அப்படின்னா அது பேசி வச்சுட்டு முன்னாடி சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அதிருப்தியில் இல்லாதவங்கள கொண்டு வரலாம். இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட், இப்போ தூய சக்தி வந்து துஷ்ட சக்தியாக மாறிடுச்சுன்னு தாவேக்காவை வந்து அதிமுக பொதுச்செயலாளர் சொல்கிறார். எப்பா எங்காலில் பூரா கூட்டுக்கிட்டு எங்காலில் குதிரை பேரத்தில் வச்சுக்கிட்டு பொய்க்கால் குதிரை ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ நாளைக்கு ஒரு வேளை
டிவிகேல முயற்சி பண்ணி நாம் கேள்விப்படுறேன் 21ஆம் தேதி என்னமோ வந்து அமைச்சரவை விரிவாக்கம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்படுறேன். ஏன்னா 10 அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க, முதலமைச்சர் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 20-22 பேர் வரைக்கும் வர முடியும். அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 2 கொடுக்குறேன்னு வேறு சொல்லிட்டார். 5 தான், அதுவும் 2 ஓவர். எப்பயுமே காங்கிரஸ் இப்படி லக் அடிக்குது, அவங்க என்ன செய்ய முடியும் நம்ம. அப்போ வந்து 2 கொடுக்குறேன்னு இருக்காங்க. அப்போ வந்து ஏடிஎம்கேலேருந்து மிச்சம் வர்றவங்களுக்கு மற்றவங்களாம் அந்த திமுக கூட்டணி மிச்சம் வர்றவங்களாம் வர்றாங்களான்னு பார்க்கணும். இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில் இன்னி நாளுக்கு கிடையாதுன்னு அறிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு விஜயபாஸ்கர் மேலே, வேலுமணி மேலே, சண்முகம் மேலே, இவங்க மேலெல்லாம் வந்து வழக்கு இருக்குது. அதனால் இவங்கெல்லாம் இல்லாமல் வேற ஒரு 6 பேர் கொடுங்கண்ணே அப்படின்னாங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு கிடையாதுன்னா என்னங்க அர்த்தம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு புரியல. ஒருவேளை விஜய் தரப்பில் இருந்துச்சுன்னா இப்போ என்ன உடனடி பிரச்சனை என்னன்னா, இவர்கள் மொத்தமாக 25 பேர் உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னால் கூட அவர்கள் சொன்னால் ஆட்சி தங்கிடும். யாருங்க? டிஎம்கே கூட்டணி. டிஎம்கே கூட்டணி வாபஸ் வாங்கிருச்சு அந்த 8 பேர். இவங்க சப்போர்ட் பண்ண 25 பேரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ இருக்குது சிக்கல். அப்போ தான் 6 மாதத்துக்கு அப்புறம் சிக்கல் இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இந்த 25 பேர் சப்போர்ட் பண்ணாங்கல்ல, இந்த 6 பேருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு அவங்க சொல்லுவாங்களான்னு தெரியல. இப்போ பேச்சு ஓடிட்டு இருக்கு. இப்போ இவங்களையும் அமைச்சர்களை சேர்க்கலாமா வேண்டாமான்னு நான் நினைக்கிறேன். சேர்த்துட்டு கம்ஃபர்ட்டாக போயிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே கூட்டணியில் இருந்தவங்களாம் கூட்டணி சேர்க்க தயங்கலை. டிஎம்கே கூட்டணியில் இருந்து அடிமை கூட்டணி, கல்லாப்பெட்டி கூட்டணிலாம் சொன்னார். அப்படிலாம் சொன்னவர் அவங்கள கூட சேர்த்துக்கிட்டு அண்ணன் திருமாவளவன், தோழர் வீரபாண்டியன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் தயங்கலை. அதனால் சேர்க்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏடிஎம்கேல சேர்த்துற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க, இல்லை நாங்கள் தூய ஆட்சி நடத்த போகிறோம், உங்களை சேர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா அது திரும்ப உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 25ல் ஒரு 15 எடுக்க பார்ப்பாங்க, 10 எடுக்க பார்ப்பாங்க. உங்களுக்குலாம் மந்திரி பதவி தரேன், நீங்கள் ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு 6 பேரை மந்திரி ஆக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சார் 6 பேர் உங்களை மந்திரி ஆக்கிறேன், நீங்கள் 6 பேர் ஒரு எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ பிடிச்சிட்டா போதும். நீங்கள் ஒரு எம்எல்ஏ மட்டும் உங்களுடைய ஆதரவாளர் தக்க வச்சுங்க, எனக்கு பிடிச்சிங்க அப்படின்னா அந்த 15 வந்து 12 ஆனால் கூட போதும். அப்படின்னு ஏடிஎம்கே அதாவது தாவேக்கா ஆட்சி பொழைச்சிடும். உங்களுக்கு புரியுங்களா? செதிலாக வெட்டு வரைக்கும் விட மாட்டாங்க. அதை வந்து அவங்க வந்து அலையன்ஸ் வந்து எப்படியாவது தக்க வைக்கணும், அதில் ரொம்ப கிளியராக இருப்பாங்க. அண்ணன் செங்கோட்டையன் வந்து ஏடிஎம்கேல இவங்களுக்கெல்லாம் பிதாமகராக இருந்தவர். அவர் இப்போ தாவேக்கால இருக்கார். ஹீ கேன் டைரக்ட்லி கால் எனிஒன். அதனால் பேசி வச்சுட்டு சொல்லி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பெரிய சிக்கல் தான். ஏடிஎம்கே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு சேலஞ்ச் பண்ண முடியும். ஏடிஎம்கேல அந்த ஒற்றுமை வராத வரைக்கும் அது அட்வான்டேஜ் டிவிக்கே தான். ஓகே, ஒரு மாதிரி த்ரில்லர் சஸ்பென்ஸாக போகுது சார் அரசியல் களமே. ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கு. அரசியல் களமா என்ன களம் அப்படிங்கிற மாதிரி சினிமா பேட்டி எடுத்து இந்த பேட்டி வித்தியாசமே இருக்காது. நிச்சயமா அதே மாதிரி தான் இருக்கு, சிமிலரா இருக்கு. ரொம்ப நன்றி சார். அரசியல் தொடர்பான கருத்துக்களை இன்னைக்கு இந்த ஒரு வேளையில் என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி.